ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போச்சு. அதாவது வியானா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த அன்பு கேங் 2.0 வச்சு செஞ்சுட்டே இருந்தாங்க. கனி இன்னும் ஒரு சில பேரோட முகத்திரையை கழிச்சிட்டே இருந்தாங்க. பட் இருந்தாலும் வியானா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருந்தாங்க. அது மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் ஆனாங்க. ஈவன் விஜய் பார்வதி பண்ண வேலையை கூட இவங்க பண்ணலை அப்படின்றது தான் உண்மை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க இவ்வளோ வேலைகளை பண்ண வைக்கிறாங்களே. இதே போன வாரம் இந்த மாதிரி நடந்துச்சா? விக்கல் சுக்கரம் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நடந்துச்சா? ஏன்னா விக்கல் சுக்கரமுக்கு அவ்வளோ கொடுக்கவே இல்லை. அவர் அவரோட உடம்புக்கு என்ன பண்ண முடியுமோ அதை அப்படியே மெதுவாக அசைஞ்சு ஆடி அப்படி பண்ணும்போது அவங்க ரசித்தாங்க. அதே இது இவங்க பண்ணும்போது காண்டா வராங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க பண்ணாங்க தான், ஒரு நாள் கொடுத்தாங்க அவங்க டாஸ்க். அதுக்கப்புறம் சூப்பர் டெலக்ஸில் யாருமே டாஸ்க் கொடுக்கல. பட் இந்த டாஸ்க்கை அதாவது ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய விஷயங்கள் ஆதிரி ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே ஒரு பக்கம் டார்ச்சரு, சபரி ஒரு பக்கம் டார்ச்சரு, இது கனி ஒரு பக்கம் இது இப்படியே போனதெல்லாம் அவங்க கொஞ்சம் இதுவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீக்லி டாஸ்க் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா யாரை நீங்கள் ஓனர்ஸை செலக்ட் பண்ண போகிறீங்க, சப்ளையர்ஸை செலக்ட் பண்ண போகிறீங்க, கியூசியை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்போது கியூசிக்கு என்ன சொன்னாங்க, அதிகமாக குறை கண்டுபிடிப்பாங்க, இவங்களால் ஓட முடியாது, இவங்களால பேரம் பேச முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி ஒரு கொஞ்சம் அவங்கள நெகட்டிவாக காட்டுற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வியானாவை ஒரு 3 பேர் சொன்னாங்க. இன்னும் ஒரு சில பேர் நம்ம விஜய் பார்வதி, அதுக்கப்புறம் திவாகரை சொன்னாங்க. சரிங்களா? அதனால் வியானாக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, என்னால் அப்போ இதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அப்போ இல்லை அந்த மாதிரி கிடையாது, எங்களுக்கு குறை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்ற ஒரு காரணம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி, ஆனால் ரிவெஞ்சு தான் எடுத்தாங்க எல்லாருமே. விஜய் பார்வதியும் வியானாவும் காலையிலேருந்து ஒரு விஷயம் பண்ணாங்களே, அதனால் அவங்கள புச்சி போடணுன்ட்டு இவங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நேரத்தை அழுக வர ஆரம்பிச்சிருச்சு. காலையிலேருந்து நம்ம பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப்ஜே நடுவில் என்ன பண்ணிட்டாருன்னா, வேலை செய்ய முடியும் ஆனால் போட்ட சாப்பாடு மட்டும் நல்லா தின்ன முடியலன்ற மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமாக பேசிட்டாரு. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் இந்த விஷயங்களை அவங்கள இது பண்ணோன்னே அழுது அப்படியே பாதியிலே வெளியே போயிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே கம்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுபிக்ஷா நீ அழாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா போல்டாக உட்காந்து அங்கேயே சொல்லிடுறாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் என்னை நீங்கள் இந்த எந்த இதுக்கு வேணாலும் நாமினேட் பண்ணுங்கள். அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் திடீர்னு எனக்கு கார்னர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதனால் அழுதுட்டேன், சாரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னாங்க. பட் இது எப்படியோ கடைசியில் விஜய் பார்வதி திவாகரையும் போட்டு யாரெல்லாம் விஜய் பார்வதியை கரை வச்சு அடிக்கணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்குலாம் ஆப் அடிக்கிற மாதிரி தான் சம்பவத்தை நம்ம விஜய் பார்வதியை திவாகர் பண்ணாங்க. வியானா அதுக்கப்புறமா இதுவாக தான் இருந்தாங்க. ஆனால் வியானா அந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறமா யாருமே வியானாவை சொல்லவே இல்லை. இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வியானா யூஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் அது அவங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருச்சு. ரைட், சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். உங்களுக்கு வியானாவை ரொம்ப பிடிக்குமா, இல்லை விஜய் பார்வதி ரொம்ப பிடிக்குமா, இல்லை திவாகரை பிடிக்குமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்க போகிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.